திமுகவுக்கு இன்னைக்கு பயம் வந்துருச்சு. அதனால பாஜக கூட கூட்டணி போறாங்கன்னு நண்டு சிந்து முதல் நேஷனல் மீடியா வரை ஆதவருக்குமே ஒரு ஒப்புதல் வாக்கம் போட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை தானே பேசியிருக்கோம். 50-50 நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. 90 பேசுறது பொதுச் செயலாளர், உங்க கட்சியோட மேலாண்மை பொதுச் செயலாளர். அப்போ அவர் சொல்லும் போது ஏதோ ஒரு ஆஃபர் வந்துருக்கு, நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர். அந்த ஆஃபர் யாருக்கு? நெருப்பு இல்லாம புகையாது இல்ல சார். நெருப்பே இல்லைங்க, இது ஆர்டிபிஷியல் ஸ்மோக்கு சார். ஆர்டிபிஷியல் ஸ்மோக் பிளான்ட் பை, ஒருவேளை திமுகவே இதை பிளான் பண்ணுச்சுன்னா ஆஃபர் எப்படி சார் வரும்? உங்க காதுக்கே வந்திருக்காது. ஏன் பிளான் பண்ணி? we will never ally with BJP. அப்ப இந்த 90 சீட் ஆஃபர் யார் தான் பண்ணுது? இன்டர்னல் சர்வே, எங்க இன்டர்னல் சர்வே கூட விடுங்க, டிஎம்கேவோட இன்டர்னல் சர்வே அதான் சொல்லுது. நீங்க தான் செகண்ட்னா obviously the fight is between DMK and TVK, not me. சார் கிளப்பி விட்டு போவாதீங்க. திமுக ஓட்டு மட்டும் அதிமுக பிரியாதா? திமுக பிரியாதா? ஆட்சியில இருந்து அகற்றதானே நம்ம நோக்கம். ஆமா. அப்போ ஏடிஎம்கே பிஜேபி இப்படி எல்லாம் கூட்டணி வச்சீங்கன்னா ஆட்சியில் அகற்றவாங்கல, அகற்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி இல்லையா அவங்க? சரி, பிஜேபி வேணா, ஏடிஎம்கே என்ன அவங்க குழப்பம்? திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூக்கு எதுவும் பேசலைங்கும் போதே அவங்க திருப்பரங்குன்ற மறுபடியும் சொல்றேன், அது இட் வாஸ் a created issue by DMK. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நீங்க சொல்ற மாதிரி எடுத்துப்போம். எக்ஸாக்ட்லி. உங்க நடவடிக்கை, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? உங்க கட்சி ஏன் அதுல ஸ்டாண்ட் எடுக்கல? அமைதியா இருக்காங்க. கவின் ஆணவ படுகொலைக்கு தாவேக்காவோட நிலைப்பாடு எங்க? கவின் ஆணவ படுகொலை நாங்க தாங்க கேஸ் நடத்துறோம் சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்கு தனி சட்டம் வேணும், நாங்க கேஸ் நடத்துறோம். ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம்? ஆமா, நிறைய பேர் கேக்குறாங்க. நாங்க நடத்துறோம் கேக்குறது சார். சட்டம் பேசுறதுக்கு வேற சார். சார் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். நோ, கவின் ஆணவ படுகொலையில விஜய் இந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்தாருன்னு ஒன்னு சொல்லுங்க சார். பொதுவா ஒண்ணு சார். சும்மா ஒரு நாள் பேசிட்டு வருது முக்கியமா? மரணத்துக்கு வீட்டுக்கு போன விஜயால கவின் வீட்டுக்கு ஏன் போக முடியலன்ற கேள்வி வராதா? ஏன் சார் சிஎம் போல? சிஎம் கூப்பிட்டாவது பேசினாரு, போன்ல பேசினாரு. பக்கத்துல கனிமொழி போனா 5 கிலோமீட்டர் பக்கத்துல தானே சார் இருந்தாரு. ஏன் போல? ஏன் விஜய் போகல? சிஎம் போகல சார். சரியில்லை சார். நீங்க யார் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி? சார் யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? விஜய்க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கதா இல்லையா? அஜித் குமார் வீட்டுக்கு போறதுக்கு விஜய்க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருங்க சார். காவல் படுகொலைக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்கல்ல, ஒரு போராட்டம் நடத்துனீங்கல்ல, அப்படி சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக இதே மாதிரி விக்டிம்ஸை நான் கூப்பிட்டு மேடை ஏற்றி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறேன், ஒரு போராட்டம் நடத்துறேன் விஜய் தலைமையில், ஒன்று நடந்திருக்கா சார்? இல்லை நம்ம அந்த விஷயத்துக்கு ஒரு ட்வீட். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். கூட்டணி விவகாரம் கடந்த ஒரு வாரம் 10 நாளாக மிக கடுமையாக விவாதிக்கப்பட்டு இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்துருந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு டீலு, இன்னும் 2 நாளாக சொல்லிட போகிறாங்க, இல்லை இன்றைக்கி சொல்லுவாங்க நாளைக்கு சொல்லிடுவாங்கன்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பக்கம் இருந்து வதந்திகளை நம்பாதீங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியுமே இல்லை அப்படிலாம் நாங்கள் யார்ட்டையும் பேசலையேன்றாரு. ஆனாலும் அது வந்துக்கிட்டே இருக்குது சார். அதாங்க, இப்போது இதில் யாரெல்லாம் தொடர்புடுத்தாங்க? பவன் கல்யாண் மறுத்துட்டாரு, ரைட்டுங்களா? எடப்பாடி மறுத்துட்டாரு, அதுக்கடுத்தது நயினார் நாகேந்திரன் மறுத்துட்டாரு. இப்போ எல்லாரும் மறுத்த ஒரு பொய் இருக்குல்ல, அந்த பொய்யை எதுக்கு இவ்வளோ உருட்டணும், இவ்வளோ பெரிதாக்கணும்? அப்போது இங்கே எல்லாருமே நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், நானும் ஒரு ஃபார்மர் ஜேர்னலிஸ்ட்னு வச்சுங்க. ஒரு நியூஸ் வந்ததுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முயற்சிப்போம். யாராவது ஒருத்தர் ரீச் பண்ணுவோம், ஈதர் சைட். சார் இப்படி பேசுகிறாங்களே, உங்கள் கட்சி உண்மையிலே எதுவும் நடக்குதா இல்லையா, ஆஃப் த ரெக்கார்ட்னாச்சும் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு முயற்சி கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அப்படி யாருமே முயற்சி பண்ணலையே. இது ஒருத்தர் பிளான் பண்ணது மொத்தம் பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்களே. யார் பிளான் பண்ணது? வேற யாராக இருக்க முடியும்? இதுக்கு இதை ஒரு 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 டைம் லைனில் நீங்கள் பாருங்கள். ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன், இந்தியா டுடேயில் ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆகுது. எப்படி பப்ளிஷ் ஆகுதுன்னா, திமுக இன்டர்னல் சர்வே நடத்துனாங்க. அந்த இன்டர்னல் சர்வேயில் பல இடங்களில் திமுக தான் லீடிங், அது அவங்களுக்கு உறுதியாயிடுச்சு. ஆனால்
மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் இட் இஸ் ஷிஃப்டிங் டு டிவிகே அப்படின்னு இன்டர்னல் சர்வேல, திமுகவோட இன்டர்னல் சர்வேல வந்த தகவல்னு சொல்லிட்டு இந்தியா டுடேல ஸ்டோரி போட்டாங்க. அதற்கு அந்த ஸ்டோரி வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே 2 நாள் முன்னாடியே இது பாப்பப் ஆகுது, தாவேகா பிஜேபி அலையன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது மார்ச் 14ஆம் தேதி தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிடப்படுறாரு. 14ஆம் தேதி 15ஆம் தேதி அவருக்கு இன்குரி. 13ஆம் தேதி சிஎம் யாரை சந்திக்கிறாரு? ப்ரெஸ் கிளப்பில் உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாம் சந்திக்கிறாரு. அதில் எல்லா ஊடகத்தை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள்லாம் போகிறாங்க. புதிய தலைமுறை, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க, அதுக்கு நிறைவேற்றுறாங்க. நான் சொல்கிறது டைம் லைனை நீங்கள் பாருங்கன்னு தான் சொல்கிறேன். அதுக்கு சம்மந்தப்பட்ட நான் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறேன். இல்லைன்னா இப்போ எல்லாருமே மறுத்த செய்தி எப்படிங்க இவ்வளோ பெருசாக முடியும்? இல்லை சார், என்னென்ன கூட்டணி விவகாரத்தில் கடந்த காலங்களில் நிறைய முறை வெளிப்படையாக மறுப்பாங்க, இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்கன்னு. திடீர்னு பார்த்தா ஒன்னா நின்று கை கொடுத்துட்டு எங்க ஒன்னா யாரெல்லாம் கை அமைஞ்சிருக்கு சார். இப்படியும் பாஜக அதிமுக கூட்டணியோட பேசுங்க, அதுதானே தாவே கூட தான் யாரும் கூட்டணி வரலையே. ரைட், வரலன்னு சொல்ல முடியாது. நாங்க எத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு தான் தெரியும். ஓகே, நாங்க தான் ரிஜெக்ட் பண்ணோம். திமுகவை தவிர எல்லா கட்சிகளும் எங்க கூட எங்க கட்சியோட எங்க கட்சிக்கு கூட்டணி வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க, இல்லை நாங்க உங்க கூட வரணும்னு சொல்லியிருக்கோம். எல்லா கட்சிகளும் ஈவன் உங்க பொதுச் செயலாளர் தலைமையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து கருத்து கேட்டாங்க. இதெல்லாம் கேட்கும்போது என்னன்னு கருத்து கேட்டாங்க, அதை சொல்லுங்க. கூட்டணியா வேணாமான்றதுக்கு. ரைட், அதுக்கப்புறம் ஏங்க ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு அதை ஊதி பெருக்க கூடாது. தனியா அல்லது தலைமை விஜய் தலைமையில் அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட்? அப்படி கூட்டணி அமைந்தால் உங்களுக்கு பல பேருக்கு சீட்டு கிடைக்காதே. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தளபதி எடுக்கிற முடிவு தாங்க. அப்போ இங்க எல்லா மாவட்ட செயலாளருக்கும் சீட்டு கொடுக்க முடியாதுல்ல. புதுசா வந்திருப்பாங்க சில பேர் மாவட்ட செயலாளர் இல்லாம அந்த தொகுதியில் ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் சீட் கொடுக்கணும்ல. இப்போ ஓவராலா கன்வின்சிங் தானே அது. அதை உங்க இஷ்டத்துக்கு வெட்டி ஒட்டி நியூஸ் போடுறது சரி. சரி, ஓகே, எல்லாம் வெட்டி ஒட்டிட்டாங்க, பிளான் பண்ணாங்கன்னா நேற்று ஆதவ அர்ஜுனே ஒரு ஒப்புதல் வாக்குமூற மாதிரியான ஒரு விஷயத்தை தானே பேசியிருந்தாரு. என்ன சொன்னாரு? 90 சீட் ஆஃபர் பண்ணாங்க. ரைட்டு, முதலமைச்சர் பதவியே ஊடகம் என்ன சொல்லிச்சு? ஓகே ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவர் சொல்லிட்டாருல, ஆஃபர் பண்ணாங்க 2.5 வருஷம் முதலமைச்சர். ரிசல்ட் என்ன? 90 சீட் எப்ப ஆஃபர் பண்ணாங்க? ரிசல்ட் என்ன? என் ரிசல்ட் என்ன? ஆனா இங்க அங்க போயிட்டாங்கன்னு டிபேட் நடத்துறீங்களா? பேசவே இல்லை நீங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், நான் பேசலாம் சொல்லி நான் திமுகவை தவிர எல்லா கட்சிகளும் சொன்னேன் நான். அப்ப எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆமா, பேசிட்டு இல்லைங்க, நாங்க முடிவெடுக்கணும். கரெக்ட். அப்ப நாங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்பே நீங்க எடுத்துட்டாங்க, பாஜகவுக்கு போயிடுச்சு அப்படின்னு எதுக்கு பேசிட்டு இருக்காங்க? அப்படி யாருமே சொல்லி எப்ப பேசினாங்க? முடிவாகல. ஆதவ் சொன்னது கூட எப்ப நேத்து பேசினாங்கன்னு சொன்னாரா? டெல்லியில வச்சு பேசினாரு அவரு. நேத்து அவர் பேசுறாரு. கடந்த ஒரு வாரமா பேசினா இல்லைங்க, பல ஆண்டுகளாகவே பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஆமா சார், அதுதான். நேற்று நெருப்பு இல்லாம புகையாதுல்ல சார். நெருப்பே இல்லைங்க, இது ஆர்டிபிஷியல் ஸ்மோக் சார். ஆர்டிபிஷியல் ஸ்மோக். ஏன்னா ஒருவேளை திமுகவே இத பிளான் பண்ணுச்சுன்னா ஆஃபர் எப்படி சார் வரும்? உங்க காலத்துக்கே வந்திருக்காங்க. ஏன் பிளான் பண்ணுச்சுன்னு சொல்றேன். பெண் எதுக்கு ஏஎன்எஸ் பிரசாத் வேலை விட்டு தூக்குனாங்க? பாஜகல இருந்து செய்தி தொடர்பாளர் ஏன் தூக்குனாங்க? அவர் தான் பெண் பயன்படுத்துச்சு ஃபர்ஸ்ட். அவர் மூலமா தான் இதை லீக் பண்றாங்க. அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணன் பவன் கல்யாணம் பேசுறாரு. புரியுதுங்களா? எதுங்க பிஜேபி அவர் தூக்குது? see how DMK has a nexus. ரைட் சார், அவங்க தான் பிளான் பண்றாங்க. ஆமா, அவங்க தான் இது கூட்டணி ஒருவேளை அவங்களோட வெஸ்டட் இன்ட்ரஸ்ட் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா நம்மளும் பேசியிருக்கோம்ல. ஏங்க நாங்க பேசுறது எப்போங்க? இப்ப டெல்லியில வச்சு பேசுறதுன்னு சொன்னோமா? இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க? பல 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 மாதங்களுக்கு முன்னாடியே பேசியிருப்பாங்க. அது எதுக்கு இன்னைக்குன்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு உங்களுக்கு பயம். நோ, இன்னைக்கு தான் சொல்றாரு. இன்னைக்கு டிஎம்கேக்கு பயங்க. ஆதவ் அப்புறம் ஏன் சொல்றாரு? ஏங்க டிஎம்கேக்கு இன்னைக்கு பயம், அதனால தான் இந்த புரளியை கிளப்பி விடுறாங்க. ரைட் சார், கூட்டணி அதை நீங்க அக்ரி பண்றீங்களா இல்லையா? திமுகவுக்கு இன்னைக்கு பயம் வந்துருச்சு, அதனால பாஜக கூட கூட்டணி போறாங்கன்னு நண்டு சிண்டு முதல் நேஷனல் மீடியா வரைக்கும் ஆபீஸாங்க. என்டிடிவி பேசுறாங்க, டைம்ஸ் நவ் பேசுறாங்க, இந்தியா டுடே பேசுறாங்க, ஏதோ பக்கத்துல இருந்த மாதிரி. இல்ல சார், இது எல்லாம் உண்மைதான். அந்த எந்த ஸ்பீச்ல தெரிஞ்சிருது இல்ல புரளி. இல்ல சார், ஆதவே பேசும்போது 90 சீட் ஆஃபர்ங்க. ரைட்டுங்க, அது எப்போ
சார் எப்பவோ சார். ஆனா ஏங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பேசினதும் 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் பேசினது. கட்சி தலைவர் Correct. நாமளே நேரா இல்ல, இல்ல, பேசிக்கலாம். நான் சொல்றேன். நமக்காக இவங்க 2 பேர் நான் பேசுவாங்க. நான் சொல்றேன். அப்படிதானே வரும். நான் சொல்றேன். இது எப்ப பேசினது? ஒரு டைம் பீரியட்னு ஒண்ணு இருக்குல்லங்க. அது சொன்னாதானே நீங்க தெரியும். ரகசியமா நீங்க வச்சிருக்கீங்க எப்படி நீங்க தெரியும்? ஒரு வாரத்துல நீங்க கிளப்பி விட்டீங்கன்னா சார் அதான் ஏதோ ஒரு தகவல் சரி. வந்துருச்சு. ஆனா நீங்களும் இல்ல டிக்ளேர் இல்ல பண்ணாம ஏதோ ஒரு தெரியாதுல்ல. தகவல் இல்லைங்க, ஏதோ ஒரு ரோட்ல போறவங்களா ஏதோ ஒரு தகவல் வச்சு பேசுறதுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல? நிறைய பவன் கல்யாணம் ரீச் அவுட் பண்ணி இருந்துக்கலாமா இல்லையா? அவரு அப்போ ஒரு டிவில ரீச் அவுட் பண்ணாங்க, அவர் சொல்லிட்டாரு 20 வருஷம் ஆச்சுங்க நான் அதான் பேசிட்டேன். சார் சில நேரங்கள்ல பேசுனதே இல்லைம்பாங்க. இல்ல ஏன்னா அப்ப நீங்க concrete ஆகட்டும் நீங்க அப்ப அப்படின்னு எந்த வச்சு- கிரெடிபிலிட்டி வச்சு நியூஸ் போறீங்க? நேத்து நீங்களே சொன்னது அடிப்படையில தான். எங்க நீங்களே ஏய், நான் சொன்னது நேத்து தான் சொன்னது முன்னாடியே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்ல பேசுனதால தானே சார் தெரிஞ்சிருந்துச்சு. எப்ப பேசுனாங்க? அது ரொம்ப முக்கியம்ல. when சோ உங்களுக்கு இல்லைங்க. ஆதாரம் இல்ல அதனால நீங்க பேச இல்ல, கூடாது. இல்ல, இல்ல. ஆமா ஆதாரம் இல்லாம எப்படி ஒரு ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல முடியும்? நான் கூட தான் அடிச்சு விட்டு போவேன் நான் என்ன வேணாலும். அதுக்கு ஐ ஷுட் ஹேவ் சம் எவிடன்ஸ் இல்லையா கையில? சார் இப்ப சோர்ஸ வச்சு ஒண்ணுமே எழுத முடியாதுல்ல சார். நீங்க பத்திரிகையாளர் இல்லங்க, சோர்ஸ் நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க? உங்க சோர்ஸ் நீங்க சோர்ஸ்னு சொல்லினா அது கன்ஃபார்ம் ஆகணும்ல, நடந்து அதான் முடியாதுல. சார் அந்த டைம் லைன்ல அப்படி ஒண்ணுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னா பரவாயில்ல. நேத்து அவர் நாங்க- பேசுனதுல அது வாய்ப்பு இருந்திருக்கு இல்ல, போல. நாங்க டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், யார் எங்களுடைய அரசியல் எதிரி, யார் எங்களுடைய கொள்கை எதிரி. அவங்கள்ட்ட அப்புறம் அப்ப எப்படி கொள்கை 90 சீட் நம்ம இருங்க, பேசணும் சார். இருங்க, நான் அவங்கள்ட்ட தான் பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ அவங்க இல்லையா அவங்கள்ட்ட தான் பேசுனாங்கன்னு சார்? தெரியுமா? வேற யாரும் இல்லையே. டிஎம்கே பேசிருப்போம் There could be so many parties. சார். இருக்கிறது 4 முனை தான் ஏங்க, சார். there could be நாம் so many தமிழர், other parties. நாம் தமிழர், நேஷனல் பார்ட்டிஸா இருக்கலாம், BJP. ரீஜனல் பார்ட்டிஸா இருக்கலாம். எதுக்குங்க நீங்க வந்து இல்ல சார். எதுக்கு நீங்க பிஜேபின்ற போய் நிக்கிறீங்க? இல்ல சார் நேஷனல் பார்ட்டில பிஜேபி தவிர மத்த எல்லாரும் I பெரும்பாலும் am telling you, இங்கதான் it is இருக்காங்க. not, we will never ally with BJP. அப்ப இந்த 90 சீட் ஆஃபர் யார் தான் பண்ணது? அது could be anybody. அது இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச யார் என்ன பண்ண இல்ல போகுது சார், உங்களுக்கு? வாய்ப்பு ஏங்க, இல்ல சார். நாங்க வந்து தனியா போறதுன்றது தான் உறுதி. ரைட் சார். ரைட். நீங்க எதுங்க வந்து என்ன சொல்றது, what do you call it, கிசுகிசுக்கு எவ்வளவு இல்ல, இல்ல சார். இம்பார்ட்டன்ட். கான்கிரீட்டான உண்மை என்னன்னா, கரெக்ட் சார். கான்கிரீட் உண்மை, டிவிகே இஸ் கோயிங் அலோன் வித் தி பீப்பிள்ஸ் ரைட். ரைட் சார். இதுதான் கான்கிரீட் ஃபேக்ட். இல்ல சார். இதுல இருந்து ஆரம்பிங்க. சந்தேகம் மட்டும் சார். 90 பேசுறது பொதுச் செயலாளர், உங்க கட்சியோட மேலாண்மை பொதுச் செயலாளர். அப்போ அவர் சொல்லும்போது ஏதோ ஒரு ஆஃபர் வந்திருக்கு, நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர். அந்த ஆஃபர் யாருகிட்ட இருந்து வந்துச்சு? பிஜேபின்னு நாங்க when we நினைக்கிறோம். rejected, ஏடிஎம்கே when இல்லன்றீங்க. we rejected, it is rejected. அது யார்கிட்ட நிறைய பேர்ட்ட இருந்து வந்திருக்கும். நான் சொல்றேன் சொல்றேன், கொள்கை எதிரிட்டு இருந்தே எப்படி வந்திருக்கும்? திமுகவை தவிர எல்லா ஏங்க ஓப்பனா கூப்பிட்டாங்கல்ல எங்களை, நாங்க தானங்க முடிவு பண்ணுவோம். எங்க கொள்கை எதிரி கூட கூப்பிடுறாங்க, நாங்க போல, அவ்வளவுதான். இல்ல சார் என்னன்னா சந்தேகம் எங்க அப்படின்னா நீங்க ரொம்ப பெருசா பிஜேபி சந்தேகம் விமர்சிச்சது இல்ல. சந்தேகம் no. பெருசா No. இப்போ தொடர்ந்து இங்க வந்து கரண்டா நாங்க வீழ்த்தக்கூடிய எனிமி, நாங்க வீழ்த்த வேண்டிய எனிமி திமுக. பாஜக field ஃபீல்ட்ல லயே இல்லாத இல்லையே. மாதிரியே பேசுறீங்க சார். நாங்க எங்க பேசுறோம்? பாஜக ஏடிஎம்கே ஃபீல்ட்ல இல்ல. இல்லாத மாதிரியே பேசுறீங்க. ஆமா உண்மைதானே அது. இப்ப இல்லங்க, நான் சொல்றது திமுகவுடைய இன்டர்னல் சர்வே, எங்க இன்டர்னல் சர்வே கூட விடுங்க, டிஎம்கேவோட இன்டர்னல் சர்வே அதான் சொல்லுது. நீங்க தான் செகண்ட்னா Obviously the fight is between DMK and TVK, not me. சார் கிளப்பி விட்டு போவாதீங்க. இல்ல இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? இந்தியா டுடேல அந்த லிங்க் வேணா நான் உங்களுக்கு அனுப்பிறேன், நீங்க பாருங்க. சார் இந்தியா டுடே தான போட்டுருக்காங்க. டிஎம்கே அவங்களும் இதே மாதிரி எதையாவது கிளப்பி விட்டுருப்பாங்கல்ல. ஏங்க ஆதாரம் வேணும்ல. டிஎம்கே வெளியிட்டுச்சா? இப்படி எல்லாம் கேட்டா நல்லா இருக்குமா சார்? ஒவ்வொரு விஷயமும் இல்லங்க, ஏதோ ஒரு சோர்ஸ் ஏதோ ஒரு தகவல் வச்சு தானே எல்லாரும் பண்ணுவாங்க. ரைட். அது எந்த அளவுக்கு அதோடைய எண்ட் ரிசல்ட் என்ன, அது முக்கியம். இங்க ஜோசி சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. எஸ் ஜோசி யாரும் சொல்லக்கூடாதுல்ல. எஸ் ஃபேக்ட் வச்சு தானே சொல்லணும். எஸ் இப்போ ஃபேக்ட் என்னன்னா, we are not aligned with anybody. இதுதான் ஃபேக்ட். இதை ஏன் வந்து ஒவ்வொரு முறையும் நான் ரூமரை நீங்களே கிளப்பி விட்டு பொய் செய்தியை பரப்பி விட்டு அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்கணுன்றது எவ்வளவு அபத்தமா இருக்குது. ரூமர் ஏன் சார் 4-5 நாளைக்கு புகை விடுறீங்க? நாங்க எங்க போய் திமுக புகை விடுதுங்க, அதோட எஃபெக்ட் என்னது? நிறைய பேர் மக்கள் 2 நாள் கழிச்சு மறுக்கிறது அன்னைக்கே மறுக்கலாம்ல. நாங்க எதுக்குங்க மறுக்கணும்? நீங்க போய் சொல்லிட்டே இருப்பீங்க. என் பேரு ஃபிலிக்ஸ் இல்ல நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் நான் தான் ஃபிலிக்ஸ் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? It is a plan. திடீர்னு முகமுடியை கழட்டினீங்கன்னா எப்படி சார் இருக்கும்? எதுக்குங்க முகமூடி? we are declaring to the people. ஒவ்வொரு முறையும் மக்கள்கிட்ட நாங்க சொல்லிட்டு தானே வரோம். எதையுமே நாங்க ஹைட் பண்ணலையே. சரிங்க சார். கள்ள கூட்டணி வச்சிருக்குது. ஓ அப்படி கள்ள கூட்டணி வச்சிருக்குது திமுக பாஜக. இப்போ என்னன்னா 90 சீட்டு 2.5 வருஷம் முதலமைச்சருங்கிறது ஒரு நல்ல ஆஃபர் தானே சார்? யாருக்கு நல்ல ஆஃபர்? டிவிக்கு. ஏங்க நாங்க தாங்க ஃபர்ஸ்ட், we are the primary forceங்க. we are going to win. உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. ரைட் சார். இல்ல
என்னன்னா நான் எதுக்குங்க நானே ஆட்டோமேட்டிக்காக வின் பண்ணும்போது 100% ஷூரிட்டி ஆகும்ல. எதுக்கு தேவையில்லை எங்களுக்கு when we will be chief minister for 5 years term அதுக்கப்புறமும் இருப்போம். எதுக்கு நாங்கள் இன்னொருத்தருக்கு எங்களுக்கு தேவையா? when we have our own strength whether you agree or not எங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்னன்றது எங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு why should we need another coalition? இப்போ என்னன்னா சார் இந்த பக்கம் இருந்து ஒரு பார்வை வராதா? எந்த மாதிரி இவங்க திமுகவோட பி டீம், யார் அதனாலதான் இவங்க நம்ம ஓட்ட பிரிக்கிறதுக்காக தனியா நிக்கிறாங்க. அரசியல் ADMK, எதிரின்னு BJP. சொல்லி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு உங்களை வீழ்த்துவதுக்கு தான் நாங்க களத்துல இந்த அப்படி சொல்லி திமுக எதிர்ப்பு ஓட்ட பிரிக்கிறதுக்காக எல்லாருடைய ஓட்டம் தாங்க பிரியும். திமுக ஓட்டு மட்டும் அதிமுக பிரியாதா? திமுக நாத்தாக்கா பிரியாதா? ஆட்சியில இருந்து அகற்றதானே நம்ம நோக்கம். ஆமா. அப்போ ஏடிஎம்கே பிஜேபி இப்படி எல்லாம் கூட்டணி எதுக்கு? வச்சீங்கன்னா ஆட்சியில் அகற்றலாம்ல. எதுக்குங்க? அகற்றதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி இல்லையா அவங்க? கொள்கை சரி பிஜேபி வேணா, ஏடிஎம்கே என்ன? மறுபடியும் சொல்றேன். இப்ப ஏடிஎம்கே எங்க இருக்கு? ஏடிஎம்கே எங்க இருக்கு? எதிர்க்கட்சியா இருக்காங்க. யார் கூட இருக்காங்க இப்ப அலையன்ஸ்? பிஜேபி கூட்டணியில தான். ரைட், அப்ப விட்டுட்டு வந்துருவாங்களா? 90 ஆஃபர் வைக்கும்போது சரி ஒரு 10-15 கூட கம்பேர் ஏங்க, பண்ணிக்கலாம். எங்களுக்கு தேவை. நீங்க கூட்டணி மட்டும் விட்டுவாங்க. when I have a plate full of food why should I borrow? நல்ல ஃபுட் இருக்குன்ற. இதுதாங்க பெட்டர் ஃபுட். ஓகே, we cooked our food. நான் இதுக்கு இன்னொருத்தன்ட்ட கடன் வாங்கணும்? இது வந்து திமுக தான் கடன் வாங்கி பழைக்கிற ஒரே கட்சி. அவங்களுக்கு கூட்டணி இல்லைன்னா தேர் நத்திங். நான் இன்னொன்று சொல்றேன், 2024ல டிஎம்கேவுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? 26%. அதே 2024ல ஏடிஎம்கேவோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 20. புட்டுகெதர் எவ்வளோ? 46. 50% கூட இல்லையா இங்கே சார்? டிஎம்கே போட்டிட்டு 20-24 ரைட்டுங்க. சார். அப்ப அதனால இல்ல அவங்க மொத்த கோலிஷனோட சேர்த்து மொத்த கோலிஷன்ல 40 கிட்ட 40 மேல நோ சார். 26 இல்ல சார், மொத்த கோலிஷன் 40 மேல. இன்னைக்கு வந்து these two players are no more a big player. there are alternative மக்கள் வெயிட் பண்றாங்க. அவங்க எங்க பக்கம் இருக்காங்க. ஓகே, சோ கூட்டணி எதுக்கு கூட்டணி? மக்களோட தான் கூட்டணி. நான் வந்து இதுக்காக சொல்லப்பா. சீமான் மாதிரி சார், நீங்க வேட்பாளரை அறிவிச்சிருக்கீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே. அப்படின்னா கூட அவங்க தான் எல்லாத்துக்கும் வேட்பாளர் போட்டாங்களே, இதுக்கப்புறம் என்னையா கூட்டணி இன்னும் மக்களே பேசுவாங்கல்ல. சரி, நம்ம இன்னும் வேட்பாளரே முடியல. மத்த கட்சியில போட்டாங்களா? சீமான் போட்டாங்கல்ல, சீமான் போட்டிருக்காருல்ல. மத்த கட்சியில போட்டாங்களா? விருப்ப மனு, வேட்பு மனு, அது இதுன்றாங்க. எல்லாம் நடந்து தானங்க இருக்குது. இன்டர்வியூ நடக்குது. ஆமா, இன்டர்வியூ நடக்க தானே செய்யணும், நடத்தி தானே பண்ணணும். இன்டர்வியூ நடத்தாம எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை 5 சீட் ஒதுக்குறாங்க, 10 சீட் ஒதுக்குறாங்க. இல்லைங்க, நீங்க வந்து don't drag it. I'm telling you, we are not in alliance with BJP at all. ஓகே, அது எப்போதுமே நடக்காது. ஏன்னா அவர்கள் எங்களுடைய கொள்கை எதிரி. இப்போதைக்கு எங்களுடைய நோக்கம் டு டீபவர் டிஎம்கே. அதுதான் எங்களுடைய, அதுக்காக தான் we are working. இதுல எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எங்களுக்கு இல்லை. மீடியா வில் ஹாவ் தேர் ஓன் ஹிடன் அஜெண்டா, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். அவங்க என்ன வேணா கிளப்பி தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு நம்ம செவி சாய்க்காம இவங்களுக்கு மக்களை குழப்பணுங்க, குறிப்பா மைனாரிட்டிஸை குழப்பணும். அது அவங்க பயத்துல என்ன பண்றது? they are spending crores and crores of money for that. மைனாரிட்டிஸ் ஏன் அவங்க குழப்பணும்? திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூக்கு எதுவும் பேசலைங்க. திருப்பரங்குன்ற மறுபடியும் சொல்றேன், அது இட் வாஸ் a created issue by DMKங்க. கோர்ட்ல அவங்களே ஜட்ஜு கிட்ட சொல்லியா பண்ண முடியும் சார்? சார் யாரோ வழக்கு போடுறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் அதிகாரி இஸ்லாமியர்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? மாற்று, அந்த அதிகாரியை மாற்று. இவர் எப்படி கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரா? ஆர்டரே இல்லை. எப்படி அவர் அதிகாரி நிறுத்த முடியும்? தூக்க வர அப்படின்னு அது அந்த பாயிண்ட்ல தூக்கி எறியதை விட்டுட்டு, அதான் சார் அங்க ஏதோ ஒரு தவறு நடக்குது, ஆனா சரி பண்றாங்களான்னு பார்க்கணும். எங்க சார்? எங்க அந்த அதிகாரி இன்னும் அங்கே தானே இருக்கிறாரு. இன்னும் அந்த அதிகாரி எதுக்கு அங்கே வச்சிருக்கீங்க? ஒரு அதிகாரி தவறு பண்ணா என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் அவரை டிரான்ஸ்ஃபர்னாச்சும் பண்ணல. நீ இங்கே உட்காந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆர்எஸ்எஸ் வேலையை பாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இதில் சொல்றது தவறுன்னா எந்த இஸ்லாமிய அமைப்பிட்ட போய் கேட்டுங்க. அவர் ஒரு இண்டிவிஜுவலால உருவாக்கப்பட்ட இஷ்யூ. ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளும்
அரசை பேக் பண்றாங்க, நீங்க அரசோட அன்னைக்கு நடவடிக்கை இல்லைங்க, வரவேற்கிறாங்க. ஒரு வருஷம் பின்னாடி போய் பாருங்க. முதல்ல அவங்க தாங்க போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரைட் சார். போராட்டத்தை அவங்க தான் இப்போ- ஆரம்பிச்சது. என்னன்னா அந்த அதிகாரியை மாத்தினா சரியாயிடும். ஏன் இந்த ஒரு அதிகாரியை மாத்துறதுக்கு இந்த அரசுக்கு துப்பு இல்லையா? அன்னைக்கு தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன இந்த- சார்? அன்னைக்கு தாவேக்காவோட ஏங்க, நிலைப்பாடு அன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு நிலைப்பாடுன்றது சிறுபான்மையினர் பக்கம் தான். இன்னைக்கு என்ன எடுத்தோம் சார்? இருங்க. வெளிப்படையா என்ன எடுத்தோம் ஏங்க, சார்? ரெண்டு- நம்ம சொல்லலாம், ஏங்க, நான் யாருக்கு ஆதரவு நானே ஏதாவது ஒன்று சொல்லி இல்ல see, அன்னைக்கு you understand. இது வந்து artificially created அந்த drama. எஸ், இந்த அந்த டிராமா டிராமால மீது நான் அந்த அந்த டிராமா மீது தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இருங்க, உள்ளூர் மக்கள் அதுல என்ன பார்ட்டிசிபேட் பண்றாங்களா? உள்ளூர் மக்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ரைட் சார், ஒரு டிராமா நடக்குது இல்ல சார்? கேக்குறத சொல்லுங்க சார். அப்ப நான் சொல்றேன். அமைதியா இருக்காங்க சார். ஏன் அமைதியா இருக்காங்க. ஏன்? எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லிணக்கம் இருக்கா? நல்லிணக்கம் சூப்பரா இருக்குல்ல? இருக்கு. அப்ப இதை கிரியேட் பண்றது யாரு? கிரியேட் பண்றாங்க. ரைட். இப்படி பண்றாங்க. உங்க நிலைப்பாடு என்ன சார்? ரெண்டு- கட்சி ஏன் இதுல நிலைப்பாடு நான் எடுக்கல? சொல்லி முடிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் அரசியல் லாபத்துக்கு அடிச்சுப்பீங்க. அரசியல் லாபத்துக்காக ஆமா. மக்களுடைய பிரச்சனைய மக்களோட பிரச்சனையே இல்லைங்க இது. ஓகே, எதுவுமே இல்ல. அந்த அரசியல் லோக்கல் லாபத்துக்காக மக்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது. எதுவுமே இல்ல சார். இது ஆர்டிபிஷியலி கிரியேட்டட். கிரியேட்டட். Yes. ஓகே. ஓகே, இப்போ இந்த ஆர்டிபிஷியல் கிரியேட்டட்ல ஓகே பாஜக நல்லா பண்ணுது சொல்லணுமா இல்ல டிஎம்கே நல்லா பண்ணுது சொல்லணுமா? எந்த பக்கம் சார்? ஏங்க, நம்ம மக்கள் பக்கம் தாங்க. அதான் சார், மக்கள் பக்கம்னா என்ன? கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்பை நிறைவேற்றணும்ன்றீங்களா இல்லையா? யாரு கோர்ட்டுக்கு போனது? கேஸ் போட்டது யாரு? தனி நபர் சார். யார் தனி நபர்? ராம ரவிக்குமார் தனி நபரா? ம். ஏங்க, ஒரு- ராம ஒரு ரவி ஒரு கட்சி தலைவர் சார். என்னங்க, அவர் எந்த கட்சியோட தலைவர்? ஒரு இந்து கட்சியினுடைய இந்து முன்னணி இந்துத்துவ தானே. கட்சியினுடைய. அப்ப எதுக்கு ஏங்க அங்க வந்து இத்தனை போராட்டங்கள் வந்து பாஜக சார்பில் அதான் இந்த சார், அமைப்பு- right. இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அமைப்புக்கு பர்மிஷன் கொடுக்குற இந்த அரசு ஏன் மக்கள் அதிகாரம் போன்ற இஸ்லாமிய அமைப்பு போன்ற இப்ப உங்களுக்கு Right, sir, right. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நீங்க சொல்ற மாதிரி எடுத்துப்போம். எக்ஸாக்ட்லி. உங்க நடவடிக்கை, இருங்க. உங்களுடைய செயல்பாடு, நான் சொல்றேன். உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? Right. உங்க கட்சி ஏன் அதுல ஸ்டாண்ட் எடுக்கல? அமைதியா இருக்காங்க. அங்க உள்ள லோக்கலுக்கு இது பிரச்சனையே கிடையாது. கிடையாது. அதனால தாங்க என்னங்க நீங்க மக்கள் உண்மையான மக்கள் சார், இருங்க. இப்ப பிரச்சனை இப்படி வந்துருச்சு சார். ஐயோ இல்லங்க. கோர்ட் தீர்ப்பை நிறைவேற்றணும் இல்ல. ஐயோ. நீங்க என்ன அதுல இருங்கங்க. எல்லா கட்சியும் ஒவ்வொன்னு சொல்லுது சார். சி எல்லா கட்சியும் சொல்லிட்டு போறாங்க. ஆனா உண்மையான மக்கள் பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க, நாங்க நிக்கிறோம். ரைட் சார். அது மக்கள் பிரச்சனை இல்ல. சோ ஏத்திட்டு போயிரலாம். இது வந்து டெக்கரேட்டட் டிராமா. அதான் சார், அந்த அந்த டிராமால டிராமால நாங்க போய் என்ன பண்ண முடியும்? அந்த டிராமாவோட நிறைவு விழாவா தீபம் ஏத்திரலாம். ஏங்க அது இன்னும் தொடருங்க. நீங்க வேற இல்ல சார், நம்ம ஏன் ஸ்டாண்ட் எடுக்க? ஏங்க இந்த டிராமால நீங்க எப்படிங்க ஸ்டாண்ட் எடுக்க சார், முடியும்? நீங்க ரெண்டு சொல்றது- பேரும் ஷேடோ பாக்ஸிங் பண்றாங்க. ம். ஷேடோ பாக்ஸிங் ஒரிஜினல் பாக்ஸிங்ன்றாங்க. ஐயோ, ஷேடோ பாக்ஸிங் நான் வந்து என்ன பண்ணணும்? யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? ம். ஷேடோ பாக்ஸிங்ல யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? உண்மையை தானங்க பேசணும். உண்மையை பேசுங்க. அதுதாங்க. அப்ப மக்கள் அங்க பிரச்சனைனா நாங்க போய் நின்னுருப்போம். மக்களுக்கு அங்க பிரச்சனை இல்ல. பிரச்சனை- ராம ரவிக்குமார் அதான் சார். அதுல ஏத்துனாலும் பிரச்சனை இல்ல, ஏத்தலைனாலும் பிரச்சனை இல்ல. அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லங்க. அது இட் இஸ் என்ன சொல்றது, ரொம்ப அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனேட் ப்ளோ பண்ண ஒரு விஷயங்க. ஆமா சார். அத- ஓகே, நீங்க சொல்றது அது எடுத்துக்கிறேன் எதுக்கு சார். நீங்க அதுக்காக அத நாங்க கருத்து சொல்லணும் எதிர்பார்க்கறதே முட்டாள்தனங்க. அது இல்ல சார், இட்ஸ் ஃபூலிஷ்னஸ். நீங்க ஒரு அரசியல் கட்சியா இல்ல? இல்ல அரசியல் இந்த கட்சி. அரசியல் கட்சி தானே? யா. நீங்க ஒரு அரசியல் கட்சி என்ன தானே சார்? சந்தேகம் உங்களுக்கு? அதான் சார், அப்ப ஏங்க திமுக பண்ற சதி. திமுகவும் பாஜகவும் சதி பண்ணுது. ஆமாங்க. தாவேகா என்ன பண்ணுதுன்னு கேள்வி தாவேகா வரும். இதுக்கு சதியில பாட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த சதியை அம்பலப்படுத்துங்க. அந்த ஏங்க, சதியை நான் சரி நான் செய்யுங்க. தான் சொல்றேனே. சதியை சரி செய்யறதுக்கு இல்லைங்க. மக்களுக்கு அங்க பிரச்சனையே இல்லையே. சதி சார், see it's a orchestrated drama, right? ரைட் சார். அந்த டிராமா அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது மக்களுக்கு என்ன நடக்குது தெரியுதே. லோக்கல் மக்கள் அதுல போய் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு அதான் சொன்னாங்களா? கரெக்ட். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அந்த டிராமாவுடைய எண்ட் கார்டு ஏதாவது ஒன்னு வரணும்ல. ஏங்க, அதுல இப்போ ஒரு டிராமா இடம் வந்துருச்சு. டிராமா தாங்க அது. அதான் சார், அது இத drama வளர்த்து தான். என்ட்ரு கார்டு இது வரும்னு நினைக்கிறீங்களா? நோ, வரவே வராது. இவங்க எவ்வளவு தூரம் அதை ஃபியூல் பண்ணமா பண்ணிட்டு இருப்பாங்க. இதையாவது உங்க கட்சி தலைவர் சொல்லணும்ல சார். நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல. ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். மறுபடியும் எல்லா கட்சியும் இல்ல, இல்ல. எடுக்குதுல்ல. மறுபடியும் நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கல. ஏன்னா எப்படி நீங்க ஒரு ரூமரை கிளப்பி விட்டு எங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணணும்னு கேட்க நான் எதிர்பார்க்குறீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் பத்தினி போய் நிற்க முடியாது இல்லையா? நிற்க முடியுமா? ம். அவங்க பண்றது இட்ஸ் அ போலி. ம். எந்தவித இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் போராட்டம் நடத்த அனுமதிக்கல. எந்தவித ஜனநாயக அமைப்புக்கும் போராட்டம் நடத்த அனுமதிக்கல. வெளியிலேருந்து பாஜகவோட ஆதரவாளர்கள் அவ்வளோ பேர் வராங்க. தமிழ்நாடு அரசு நீங்க போய் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் வேணாம், இன்னைக்கே போராட்டம் நடத்தீங்க, மாட்டுத்தாவணியில் நடத்தீங்கன்றாங்க. ம். அதுக்கடுத்தது முருகர் திருவிழா வந்து அங்க நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ம். இது என்ன தே வாண்டட் அதான் பட் அப்ப- டேக் அப் ஆகலையே. அதுலயே அவுட் தானே இவங்க. ம். சோ நம்ம நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிலைப்பாடு எடுக்கணுங்க. மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது மக்களுக்காக நிலைப்பாடு எடுக்கணும். ரைட் சார். எஸ். மக்கள் பிரச்சனை ஆகுதுங்கும் போது இல்ல மக்கள் பிரச்சனையே ஆகல. ஆகாத ஒண்ணே நீங்க ஆனத மாதிரி ஜோடிக்கிறீங்க. இல்ல இல்ல என்னன்னா சார், சார் உங்களை தவிர சார், உங்களை தவிர எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு let me ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எல்லாரும் தப்பு பண்ணா நான் தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க.
எல்லாரும் தவறு பண்ணா நானும் அதை தவறு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வந்து விளாத்திக்குளத்தில் ஒரு பள்ளி மாணவி கொடூரமாக கொல்லப்பட்டால, எந்த கட்சி என்ன பேசுனாங்க? எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க. என்ன கண்டிச்சு என்ன பண்ணாங்க? கண்டிச்சா போதுமா? ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 6:30 மணிக்கு மிஸ்ஸிங்கு, 9:30 மணிக்கு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீ இங்கேருந்து விளாத்திக்குளம் போ, விளாத்திக்குளம் போனால் குளத்தூர் போ, குளத்தூர் போனால் விளாத்திக்குளம், 16 மணி நேரத்துக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த பொண்ணு கடைசியாக வீட்டிலேருந்து ஒரு 300 மீட்டர் பக்கத்தில் செத்து போய் கிடைக்குது. 9:30 மணிக்கு அவங்க ஸ்டேஷனில் அக்செப்ட் பண்ணிட்டு தேட ஆரம்பிச்சா கூட உயிரோட காப்பாற்றிருக்கலாம். இதை பேசுங்க. இதுதான் மக்கள் பிரச்சனை. ஊடகங்கள் இதை பேசணுமா இல்லையா? ஒரு பையன் ஆகாஷ அடிச்சே கொண்டு காவல்துறை, அவன் சொல்ல என் கண்ணை கட்டிட்டு கொண்டு போயிட்டு காட்டில் வச்சு இரும்பு ராடை வச்சு என்னை அடிச்சாங்க, காலை உடைச்சாங்க அப்படின்றான். அந்த அவ்வளோ பேசப்பட்ட பிறகு எஸ்பெஷலி தாவேக்கா அதை எடுத்து ரொம்ப நான் எல்லாருமே பேசினோம். அதுக்கப்புறம் அந்த கேஸை கொலை கேஸ்ன்னு மாற்றினாங்க. கொலை பண்ணவங்க யாரப்போ? ஆகாஷை வந்து அடிச்சது காவல் மரணம் தான். காவல்துறை தானே கொலை. காவல் மரணம் இல்லை, காவல் கொலை. அது மர்டர்னு மாத்திட்டீங்களே. அப்ப கொலையாளிகள் யாரு? யாருங்க கொலையாளிகள்? கொன்னவங்க தான். காவலர்கள் கொன்னாங்கன்னா காவலர்கள் தான். அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணல இன்னும்? மற்றவங்க கொலை பண்ணிட்டு நீங்க கேஸ் போட்டாச்சு. அந்த விஷயத்தை பேசுங்க. எதுக்கு இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணல? ஏன் மீடியா இதை பத்தி எல்லாம் பேசல? தூக்கிட்டு போறாங்க எங்கேயோ. ரைட் சார், அதெல்லாம் பேசணும்ல. ஏன் என்னுடைய கேள்வி ஏன் பேசல? என்னுடைய கேள்வி ஏன் பேசலன்றது. பேசணும்ன்றது ஓகே, ஏன் பேசல? ஏன் பேசல? தாவேக்கா ஏன் இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு பேச மாட்டேங்குது? யார் பேச மாட்டேன்னு சொன்னா? யாருங்க பேச மாட்டேங்குது? தாவேக்காவோட நிலைப்பாடு எங்க? கவின் ஆணவ படுகொலை நாங்க தாங்க கேஸ் நடத்திட்டு சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்கு தனி சட்டம் வேணும், நாங்க கேஸ் நடத்துறோம். ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் வேணும். ஆமா, நிறைய பேர் கேக்குறாங்க. நாங்க நடத்துறோம் கேஸ். கேக்குறது சார், நான் என்ன சொல்றேன், நான் தனி சட்டம் ஏற்ற சொல்லி டைரக்ஷன் கொடுங்க. நாங்க கேஸ் மாநாட்டுல தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதாவெல்லாம் சொன்னீங்க சார். நான் அதையும் தாண்டி நாங்க கேஸ் நடத்துறேன்னு சொல்றேன் நான். ஆமா சார், ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் வேணும்ன்றது நம்ம அது வக்ஃபுக்கு போட்டிருக்கோம், நிறைய விஷயங்களுக்கு போடுறோம். மத்த எந்த கட்சி பண்ணிருக்காங்களா? எந்த கட்சி கேஸ் போட்டிருக்கா சார்? ஒரு நான் கேட்கறது லாஜிக் எனக்கு சொல்லுங்க சார். கேஸ் போட்டிருக்காங்களா? எதுக்கு சார் கேஸ் போடணும்? அப்ப அந்த அரசு பண்ண மாட்டேங்குது சார். அதுக்கு டைரக்ட் கோர்ட்ல கேஸ் கொடுத்தா திருப்பி கொடுத்தா பண்ணி தானே ஆகணும். சட்டத்தை நிறைவேற்றது சட்டமன்றத்துல. ஏன் சார் அது நாடாளுமன்றத்துல சார் அது முயற்சி எடுக்கணும்ல சார். முயற்சி எடுக்கணும். எங்க எடுத்தீங்க? நாம என்ன பண்ணோம்? என்ன எடுத்தீங்க? நாம கேஸ் போட்டத தவிர வேற என்ன சார் பண்ணோம்? கேஸ் தான் சார். அப்ப சட்டம் தான் முக்கியம். பேசுறாங்க சார். சட்டம் தான் ஒரு இடத்துல பேசி காட்டுங்க சார். என்ன பேசுறீங்க? ஒரே ஒரு இடத்துல விஜய் பேசினாரு. இருங்க, சட்டம் தானே முக்கியம். சட்டம் கொண்டு வரது தானே முக்கியம். ஆமா சார், சட்டம் வர்றதுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் வேணும். சட்டமன்றத்துல பெரும்பான்மை ஏன் வந்து சட்டமன்றத்துல பெரும்பான்மை இருந்தா தான் சட்டத்தை கொண்டு வர முடியும் சார். இல்லங்க, ஒரு மினிஸ்டருக்கு சிஎம்க்கு அவசர காலத்துல கொடுக்கலாம். அவர் பண்ணலாம். 3 மாசம் வரை அது தாங்கும். அதுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும். ஏங்க இப்போதைக்கு ஏன் பண்ணல? அதான் சார், பண்றதுக்கு ஏதோ குழு எல்லாம் அமைச்சாங்க. என்ன குழு? ஏங்க இவ்வளவு இழுத்துட்டு இருக்கீங்க? ஏன் இழுத்துட்டு இருக்கீங்க? உங்க நிலைப்பாடு சார். அதுதான் சார் நாங்க நிலைப்பாடு சொல்றோம். அது கூடாது. அதற்கு சட்டம் பேசுறதுக்கு வேற சார். சார் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். நோ, கவின் ஆணவ படுகொலையில விஜய் இந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்தாருன்னு சொல்லுங்க சார். ஏங்க பொதுவா ஒண்ணு சார், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இது மாதிரி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் ஒன்றே சரியான வழி. அதை உத்தரவு போடுங்க, நான் கேஸ் போடுறோம்ல. இதை இந்த அளவுக்கு கூட எந்த கட்சி பண்ணிச்சிருக்கீங்க? அதை சொல்லுங்க. நீங்க எல்லா கட்சியும் பேசுறீங்க. என்ன பேசுறதுனால என்ன சார் பிரயோஜனம்? நீங்க பண்றதுனால என்ன பிரயோஜனம் சார்? அதுல என்ன பிரயோஜனம் சார்? சார் டைரக்ஷன் வாங்குனா சட்டம் வரும்ல. டைரக்ஷன் எப்படி சார் வாங்க முடியும்? என்ன பேஸ்ல வாங்க முடியும்? சட்டமன்றத்துல சட்டமே உங்களுக்கு தெரியாதா? நீதிமன்றத்துல இவ்வளவு கொண்டு வரதுக்கு இல்லங்க, இவ்வளவு ஆணவ கொலை நடந்திருக்குது இந்த ஊர்ல. சட்டமிட கொஞ்சம் ஒரு டைரக்ஷனுக்கு கொடுங்க, சட்டம் ஏற்ற சொல்லுங்கன்னு வாங்கினா அடுத்த நொடிய சட்டம் ஆகமாகதா? சுப்ரீம் கோர்ட் கொடுத்தா முடியாதுன்னு சொல்லுவாங்களா அரசு? சட்டம் கேக்குறேன், டைரக்ஷன் வாங்க முடியுமா சார்? சார் அதுக்கு தான் சார் டைரக்ஷன் வாங்கணும். என்ன வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு பாருங்க. எதனால கொண்டு வரல? இப்படி தானே சார் கேட்பாங்க. இல்ல சார், பொது ஒருவேளை நேஷனல் லெவல்ல நாம ஒரு அரசியல் அமைப்புக்கு முரணா நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னா அதை எதிர்ப்பாங்க. இல்ல சார், இல்ல முறை அதுக்கு நிகரா ஒண்ணு இருக்குன்னா கொண்டு வரணும். அரசியல் அமைப்புக்கு எவ்வளவு நல்ல சார் நீங்க வர்ற வாதத்துக்கு வச்சுக்கிறேன் சார். எவ்வளவு நல்ல சுப்ரீம் கோர்ட்ல டைரக்ஷன் வாங்க முடியும்? மேபி another 2 months கூட வரும். ஏன் வராதுன்றீங்க? ஹேசியமா சொல்லலாம் சார், கான்கிரீட்டா சொல்ல முடியுமா? ஆனா நீங்க நான் என்ன சொல்றேன், நாங்கள் அதற்கு நிரந்தர தீர்வுக்கு முயற்சிக்கிறோம். மகிழ்ச்சி சார். ஆனா யார் நீங்க பண்றீங்க? பர்టిక్యులரா ஒரு விஷயம் நடந்துனா ஏன் மௌனமாயிரீங்க? ஏன் சார் பண்றீங்க? நீங்க ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த அரசியல் கட்சி ஏன் நாங்களும் வரோம் கேக்குது சார். கேட்டு என்ன சார் பிரயோஜனம்? அவங்க கூட்டணி கட்சி தானே.
ரைட் அவங்க தானே சார் கூட்டணி இருக்காங்க நீங்க எதிரில தான் நிக்கிறீங்க சார். அரசியல் எதிரியா நிக்கிறீங்கல்ல சார், ஏன் வாய் பேசல? சார் எங்களுக்கு இதுதான் சார் சரியான வாய்ப்பு, இதுதான் சரியான வாய்ப்பு. இல்ல சார், நீதிமன்றத்தின் மூலமா போயிட்டு அந்த அதுக்கு நிரந்தர தீர்வுக்கு ஏதா நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. சும்மா ஒரு நாள் பேசிட்டு அஜித் வருது முக்கியமா? குமார் மரணத்துக்கு இருங்க வீட்டுக்கு சார். போன விஜயால இருங்க. கவின் வீட்டுக்கு ஏன் இருங்க போக சார். முடியலன்ற கேள்வி வராதா? ஏன் சார் சிஎம் போல? சிஎம் கூப்பிட்டாவது பேசினாரு, போன்ல பேசினாரு, ஏன் பக்கத்துல இருந்தா கனிமொழி போனா 5 கிலோமீட்டர் பக்கத்துல தானே சார் இருந்தாரு. ம். ஏன் போல? ஏன் விஜய் போகல? சிஎம் போகல சார், சரியில்லை சார். நீங்க ஏன் யார் போகல சார் ரெஸ்பான்சிபிலிட்டி? சார்? யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? விஜய்க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎம் வந்து? இருக்கதா இல்லையா? அஜித் குமார் வீட்டுக்கு சார், போறதுக்கு விஜய்க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருங்க வந்து? சார், சிஎம்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? இருக்கு இஸ் தி சார். ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். எஸ். இருக்கா? இது அசிங்கம் இல்லையா? ஆணவ படுகொலைன்றது அசிங்கம் இல்லையா இந்த ஆமா ஸ்டேட்டுக்கு? சார். அவங்க அப்பா அம்மாவை ஏன் சார் அரெஸ்ட் பண்ணல? அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அம்மாவை அரெஸ்ட் பண்ணல? ம். ஏன்? இந்த இவர் தானே சார் போலீஸ் இவர் தான் சார், இவர் ஆமா சார். டிபார்ட்மெண்ட் ஏன் சார் பண்ணல? கரெக்ட். ஏன் பண்ணல? இந்த கேள்வி ஏன் இதுவரைக்கும் விஜய் சார் கேட்கல? ஒரு இடத்துல கூட நான் பேசல. கேக்குறேனே சார், நீங்க நீங்க கேக்குறீங்க கேக்குறீங்க சார். சார் தான் சார். சார் உங்களை நான் நம்புறேன் சார், ஆனா விஜய் நான் பேசாததுக்கு கேக்குறேன்ல சார், பின்னணியில பேசுறேன். சாதிய வாக்குகளுக்கான ஒரு நோக்கம் இருக்குன்ற ரொம்ப அல்பமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ஏன் பேசல? எந்த அடிப்படையில ஒரு காரணம் சொல்லுங்க சார், ஏன் பேசல சார்? விஜய் ஏன் இப்ப வரைக்கும் பேசல? எந்த மாநாடு நடந்துருச்சு, பல ஊர்கள்ல கூட்டம் நடந்துருச்சு, நான் சொல்றேன். ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் நீங்க பேசல. வந்து நான் அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. தட்ஸ் a சார், document. பொதுவா பண்றீங்க சார், இருங்க, பொதுவா பண்றீங்க. இருங்க சார், டாக்குமெண்ட் நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்துறோம். எந்த கட்சி ஒரு புள்ள கூட பிடிக்க போடல. நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் இந்த பண்ணிட்டு இருக்கீங்க. பர்టిక్యులர் இந்த அமைச்சர் முதலமைச்சர் stand. முதலமைச்சர் இது அசிங்கம் சார் தமிழ்நாட்டுக்கு. Right, அவங்க sir. அப்பா அம்மாவை கைது பண்றதுக்கே இவர் தைரியம் வரல. எவ்வளவு விஷயங்கள் நேத்து ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க சார். சார் நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கீங்க, காவல் படுகொலைக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்கல்ல, ஒரு போராட்டம் நடத்துனீங்கல்ல, அப்படி சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரா இதே மாதிரி விக்டிம்ஸை நான் கூப்பிட்டு மேடை ஏத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறேன், ஒரு போராட்டம் நடத்துறேன் விஜய் தலைமையில, ஒண்ணு நடந்திருக்கா சார்? இல்ல நம்ம அந்த விஷயத்துக்கு ஒரு ட்வீட்? சார் நீங்க ட்வீட் கேக்குறீங்க, நாங்க கேஸே நடத்துறோம்னு சொல்றேன். ட்வீட் இருந்தா போதுமா? எது சார் உங்களுக்கு முக்கியம்? கேஸ் போட்டு தமிழக அரசை இப்படி ஒரு சட்டத்தை இயற்ற சொல்லுங்க அப்படின்றது சரியா? அதே மாதிரி ட்வீட் போடுறது சரியா? அதே மாதிரி காவல் மரணங்களுக்கும் எதிரா ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு ஒரு கேஸ் போட்டுருக்கலாம்ல சார்? பண்ணலாம் சார், பண்ணுவோம். அதை பண்ணிடலாம். ஏன் ஏன் சார்? ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துனீங்க? ஏன் அதுக்கு போராட்டம்லாம் ஆல்ரெடி சட்டங்கள் நடத்துனீங்க? இருக்குது சார் உங்களுக்கு சார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்ல, ஆளுங்கட்சிக்கு மேலனா பிரச்சனை இல்ல, ஆனா ஒரு சாதிய அமைப்புகளுக்கு ஐயோ, எதிராக ஏங்க. நிக்கணும்னு பயம் ஏங்க, இருக்கு. டார்ச்சருக்கும் கஸ்டோடியல் டெத்துக்கும் இங்க சட்டங்கள் இருக்குங்க. ம். அதை அவங்க செயல்படுத்த சொல்றோம். அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்கன்னு ஏங்க, போயிருக்காங்க. அதுக்கு கோர்ட்டுக்கு. இரு- ஏன் ஃபீல்டுக்கு வந்தீங்க? ஏங்க, இரு- களத்துக்கு ஏன் வந்தீங்க? ஏங்க, இதுக்கும் வரணும்ல சார். என்னங்க குழந்தைத்தனமா பேசுங்க. இல்லாத ஒரு சட்டத்தை ஏற்ற சொல்றாங்க, இருக்கிற சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றோம். So, கொலைகளுக்குமே சட்டங்கள் இருக்கு சார். ஆமாங்க. ஸ்பெசிஃபிக்கா இல்ல அது இல்லைங்க, பிசிஆர் ஆக்ட் இருக்குல்ல இல்லையா? மற்ற அடிதடி கேஸுக்கும் சட்டங்கள் இருக்குல்ல? ஆமா, பிசிஆர் ஆக்ட் அப்புறம் எதுக்கு தேவை இருக்குது. தேவை இருக்குல்ல? அதே மாதிரி இதுக்கும் சிறப்பு சட்டம் தேவை தேவை இருக்கு, இருக்குது. தேவை இருக்கு, தேவை இருக்குது. தேவை இருக்கு. கஸ்டோடியல் டெத்துக்கு ஆல்ரெடி சட்டம் இருக்குது. அது implement செயல்படுத்துறது இல்ல. பண்ணுங்க. டைரக்ஷன் கொடுங்கன்னு போலாம் கோர்ட்டுக்கு. ஏங்க, அதை போராட்டம் பண்றோம். ஏங்க, அது என்னங்க நீங்க இல்லாத ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது வேறு, இருக்கிற சட்டத்தை அமல்படுத்துங்கன்னு சொல்றது வேறு. ரைட் சார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லாத ஒரு சட்டத்தை நிறைவேற்றுனே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்ல, ஒரு போராட்டம் நடத்தலாம், அதுல ஆணவ படுகொலையில பாதிக்கப்பட்ட மக்களை மேடை ஏத்தலாம், நம்ம பண்ண மாதிரியே தான். You have found one issue and you are blowing it up. ஏன்னா சார் இல்லைங்க. பேசலைங்க போது தான் சந்தேகம் வருது இல்ல. இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இத்தனை கொலைகள், இத்தனை கற்பழிப்பு. அதுல தான் சார், அதுல என்ன சந்தேகம் வருதுன்னா, அதுல பர்டிகுலரா உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சார்ந்த விஷயம்னா நீங்க பேசிடுறீங்க, நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்துறீங்க, நீங்க அதுக்கு களை அது எடுக்கிறீங்க. உங்களுடைய சாதி அமைப்புகள் எதிரில இருந்துருந்துச்சுன்னா பயந்துடுறீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம். உங்களுடைய perception அது தப்பு. We don't have any caste disparity in the party. அது 100% என்னால் சொல்ல முடியும். ரைட்டுங்களா? ஏன்னா நான் அதில் இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியும். நீங்கள் கற்பனையில் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பிரச்சனை. ஏன்னா அது இல்ல காட்டிட்டாலும் பிரச்சனை இருக்காது. காட்டுறது இது நீங்க பார்ஷியலா இல்லன்னு தெரிஞ்சிட்டாலும் பிரச்சனை இருக்காது. மென்டல் பிளாக் சார். அந்த மென்டல் பிளாக்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா எடுத்துருங்கன்ற சார். ஐயோ பாரியா ரெண்டுக்கும் பண்ணிருக்கேன் பாரியான்னு காட்டிட்டீங்கன்னா முடிஞ்சிரும்ல சார். அதை விட அதிகமா ஒன் ஸ்டெப் போயிருக்கேன்றீங்க. நீங்க ஒரு ட்வீட் பண்ணணும்ன்றீங்களே அங்கதான் சார். சாதி இரண்டொழிய வேறு இல்லைன்னு எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க சார். ஆனா பர்டிகுலரா இஷ்யூல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது தான் நிறைய பேர்த்தோட தடுமாற்றம் தெரியும். அதுக்காக we have taken a stand to find a permanent solution. ஒரு நாள் பேசிட்டு குழு அமைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு ஆட்கள் நாங்க இல்லை. எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு என்னன்றதை நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஓகே சொல்லுங்க. ரஜினிகாந்த் இஷ்யூ சார். ஓகே, அவர் குறித்து ஆதவ அர்ஜுனா ஒரு மேடையில் பேச போக அது பற்றி எரிந்து பலர் தரப்புல இருந்தும் கண்டனங்கள் வந்து ரஜினியே அதற்கு எதிராக அறிக்கையை விட்டு அப்புறம் ஆதவ அர்ஜுன் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தாவேகாவுக்கு பின்னடைவாக எப்படி பின்னடைவு?
எப்படி பின்னாடி வரும்? ரஜினி ரசிகர்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்கள் போட்டிடுவோம். சார் மன்னிப்பு கேட்டாங்க, போட்டிட்டோம். இது ஜனநாயகம் நடக்குது சார், போட்டிட்டோம். ஏன் ரஜினியை சீண்டணும்? Tell me why he didn't start the political party? என்ன அவர் காரணங்களை சொல்லி தானே இது என்ன பண்ணாரு. காரணங்கள் சொன்னாரு? அது ஒரு கொரோனா டைமாக இருந்துச்சு, ஒரு ஏஜ் ஃபேக்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? சொல்லுங்க சார், நீங்களே சொல்லிடுங்க. That was see, you should have, I don't want to go deep into that. அது கடந்து போயிடலாம். மன்னிப்பு கேட்டாரு, இந்த இஷ்யூ முடிஞ்சிச்சு. நம்ம பழைய வீடியோக்கள்லாம் நிறைய இருக்கு, நீங்க போய் பாருங்க. திமுக நெருக்கடி கொடுத்து அவர் வரலையா? ஏன்னா நம்ம நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சார், பழைய வீடியோ நிறைய இருக்கு, போய் பாருங்கன்னு தான் சொன்னேன். அர்ஜுனமூர்த்தி யாரு? அர்ஜுனமூர்த்தி யாரு? அவர் கட்சி இல்லைங்க, நான் என்னுடைய சேனல்லே ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா நிறைய வரும். ஸோ மன வலிமை இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு இல்லை சார், நான் எதுவுமே சொல்லலை. He had spoken, எங்கள் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசினாரு, அப்பாலஜைஸ் கேட்டாரு. அதற்கு மேலே அதில் போய் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இது நிறைய பேர்த்து இந்த மாதிரி நம்ம பொதுவாக பேசிட்டு பொதுவாக சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள் அவங்க ஆதரவாளர்களை நமக்கு எதிராக திருப்பிக்கிற போக்கா தெரியுது. அப்படி இல்லைங்க. சரி, திமுக அதிமுக பேசுகிறத விட பிலோ த பெல்ட் ரொம்ப அநாகரிகமாக நாங்கள் பேசுறது இல்லை. நேற்று சி.வி. சண்முகம் என்ன பேசினாலும் உங்களுக்கு தெரியும். அதை அது வந்து கண்டிக்க வேண்டியது சார். அதே போல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிச்சிருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பேசினார் தெரியும்ல? உதயநிதி என்ன பேசினாரு? என்ன எதை சொல்றீங்க? எங்கேருந்து அந்த அம்மாவுக்கு எடப்பாடி எப்படி தவழ்ந்து வந்தாருன்னு, எதுலேருந்து தவழ்ந்து வந்தாருன்னு சொல்கிறாருல, அது ரொம்ப அநாகரிகமாக சொல்கிறாரு. காலுக்கு கீழே தவழ்ந்து வந்தாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மேடைகளில் நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இல்லைங்க, ஒரு பெண் காலுக்கு கீழே இருந்து தவழ்ந்து வர்றது அது ஒரு நாகரிகமான ஸ்டேட்மெண்ட்டா? நான் அந்த காட்சியை தான் விவரிச்சாருங்கிற அடிப்படையில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, அந்த காட்சி அப்படிலாம் இல்லைல்ல. ஸோ வி ஹாவ் அ டீசென்ட் டெக்கோரம் எங்களுடைய கட்சியை பொறுத்து. ஆனால் இது வந்து பெருசாக பேசு பொருள் ஆகுது. மற்றவர்கள் ரொம்ப பெண்களையும் தலைவர்களையும் ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறாங்க. அது ஏன் பேசு பொருள் ஆக மாட்டேங்குது? இயல்பாகவே சார், தாவேக்கா அல்லது விஜய்க்கு கிடைக்கிற மீடியா வெளிச்சங்கிறது, சமூக ஊடகங்களினுடைய வெளிச்சங்கிறது, எல்லாத்தினுடைய அந்த பார்வைன்றது மற்றவர்களுக்கு குறைவு தானே, அது உங்களுக்கே தெரியும்ல. ஆமாம், இயல்பா. அப்போ இங்கே பேசும்பொழுது அது இன்னும் கூடுதலாக முக்கியத்துவம் பெறது இயல்பும் தானே. இல்லை, இது எது ரொம்ப அப்ஜெக்ஷனபிள்னு நீங்கள் பார்க்கணும். சார், சி.வி. சண்முகம் பேசுனதை யாருமே கண்டிக்காமல் இருக்க முடியாது. எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க. ஈவன் எல்லா பார்ட்டியில கூட்டணியில் இருக்கிற அதுக்கு ஈக்குவலாக டிஎம்கேல கண்டிக்கணும்ல. அதான் சார், அவங்கவுங்க கண்டிக்கிறாங்க. திமுக நடந்தது கனிமொழி ஏதாவது சில விஷயங்கள் கண்டிச்சிருக்காங்க. இப்படி கண்டிக்கிற அதுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் தாவேக்கல வேற ஏதாவது சும்மா ஏதாவது பண்றது கூட பெருசாயிடும் சார். ஏன்னா அந்த மீடியா அட்டென்ஷன், அந்த பாப்புலாரிட்டி தாவேக்காக்கு இயல்பான அந்த கவர்ச்சி இருக்கு. கரெக்ட். அதோட நான் என்ன சொல்றேன், அந்த கட்சிகள் இருக்குல்ல, அதற்கு ஒரு மனசாட்சி இருக்குமா இல்லையா? இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார் சார், அவருக்கு தண்டனையே உறுதியாயிடுச்சு. இவர் வந்து பெண்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திமுக அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? ஜெயிலுக்கே அனுப்பிச்சாங்க சார், அரசு நடவடிக்கை. அதுக்கப்புறம் அவர் என்ன வந்து சொல்கிறாரு வெளில? என்ன சொல்கிறாரு? தம்பி வந்து உதயநிதி அவர்கள் நீ தான் பேசணும்னு வந்து என்னை கூப்பிட்டாரு, பெரியவர் வேணா நீ பேசாதன்றாரு, ஆனால் சின்னவர் நீ தான் வந்து கூப்பிட்டணும், நீ உன் ஸ்டைலில் பேசு அப்படின்றாருன்றாரு. இதுவாக வந்து அட்லீஸ்ட் அவர்கிட்ட குறைந்தபட்சம் அநாகரிகமாக பேசாதீங்கன்னு சொல்லணும்ல, அப்படியே பேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? சார், மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட அவர்களும் பேச்சாளர் தானே சார். அதுவும் அவர் திமுகவுடைய ரெப்ரசன்ட் என்ன பண்றாரு? ரெப்ரசன்ட் தான் சார். திமுக மேடைகள்ல தான் கீழ இருக்கவங்க எப்படி வேணா பேசலாம். டாப்ல இருக்கறவங்க அதான் சார், நீங்க பேசுறதும் ஆதவ் பேசுறதும் நீங்க அவங்களோட ஒப்புமை படுத்துறீங்களா? டாப்ல இருக்க உதயநிதி முதல் பாட்டம்ல இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரையும் இப்படிதான் பேசுறாங்க. இன்னொன்னு சார், அதுல அஃபெண்ட் ஆகிறது யாரோ ஒரு இன்னொரு நபராவோ இல்ல ஒரு தலைவராவோ இருக்கிறாங்க. ஆனா இங்க நீங்க ஒரு பெரிய கூட்டத்தையே பகச்சுக்கிறீங்களா? அஜித்
பத்தி நீங்க பேசி அது ஒரு சர்ச்சை ஏங்க நான் என்னங்க பேசுறேன் அஜித் பத்தி? இல்ல சார், சும்மா ரேசிங் அது இதுன்னு எல்லாரும் அது போகும்போது என் வந்து- தலைவர் இப்படி ஏங்க. வராருன்றது ஒப்புக்காக தான் நம்ம சார். ஊர்ல இப்ப நடந்த ரேஸுங்க அது. ம். உதயநிதி ரேஸ் விட்டு இருந்தார் இல்லையா? சோ அஜித்தை சொல்ல. நான் எதுங்க அஜித்தை சொல்லணும்? ஓகே ஓகே. ம். இல்ல எல்லாரும் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி புரிஞ்சுப்பாங்க. இப்போ ரஜினி ரசிகர்களை இல்ல சார், அதுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு. Yes, இல்ல, அதுக்கப்புறம் நான் அதுல என்ன இருக்கு? சரி, ஒரு இது ஒரு ஒரு நம்ம தவறு கிட்ட வர நடந்துச்சு. வேண்டியவங்களை எதிரில நிக்க வச்சுக்கிற மாதிரி. இல்ல அந்த அப்படி மேடையிலேயே அப்படி ஒரு கிடையாது. ரஜினி அப்படி- ரசிகர் அப்படி அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. We don't, நாங்க யாரையும் பகிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு நாங்க பகிச்சுக்கணும்? அது அது எங்களுக்கு விருப்பமும் இல்லை. அது பாதிப்பை ஏற்படுத்தாதா? நீங்க விருப்பம் இல்ல, நீங்க இன்டென்ஷனலா பண்ணல. பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். சோ இதுல இந்த ரஜினி அரசியல் வருகையை ரொம்ப கேவலமா எதிர்த்தவங்கலாம் இங்க இருக்கிறாங்க. ரொம்ப மோசமா எதிர்த்தவங்கலாம் அரசியல் வருகையே சார். ஆனா அரசியல் நான் வரலைன்ட்டாரு, சார், முடிஞ்சிருச்சு. நான் சொல்றேன், இதுக்கப்புறம் அது சீண்டலுமா? இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் நான். இருக்காங்க சார். எஸ், இருக்காங்க. எல்லாருமே எதிர்த்தாங்க. ஆனா நான் சொல்றது நான் வரலைன்ட்டாரு. ஒன்ஸ் அதுக்கப்புறம் அவர் மீண்டும் பொது மனிதன் ஆயிட்டார், மீண்டும் கட்சி சார்பற்றவர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் எல்லாருமே அவரை வந்து சார் நான் சொல்றேன், அவர் பேசினாரு, மன்னிப்பு கேட்டாரு. நீங்க ஆ, மன்னிப்பு கேட்காம சுத்திட்டாங்க பல பேரு. நான் அதுக்குள்ள நீங்க சொன்னதுனால போனேன். இன்னொரு பக்கம் சார், விஜய் அவர்களுடைய சில தனிப்பட்ட விவகாரங்கள் அது கடுமையான சர்ச்சைகளை, கடுமையான விஷயங்களை ஏற்படுத்துது. ஐ டோன்ட் திங்க் ஸோ சார். அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. ஒரு நேஷனல் மீடியால அதனால பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு கருத்து கணிப்பு How போடுறாங்க. far it is true? I don't think so. உங்களுக்கு பெட்டரா இருக்கு ஓட் பர்சன்டேஜ்னு சொல்ற அதே மீடியா இதனால கொஞ்சம் சரிஞ்சு இருக்குன்றதையும் காட்டுறாங்க. இல்ல சார், அப்படி இல்லை அப்படின்றது தான் ரியாலிட்டி. ஸோ அதுலேயும் எந்த சிக்கல் இதெல்லாம் இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, நன்றி சார். உங்களோட எனக்கும் நீங்கள் பாருங்க. தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.